सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. இந்த பிரகரணத்துக்கு அடுத்த பிரகரணம் அந்த பிரதிகூல தர்க்கம்னு இருந்தது. அதுக்கு அடுத்த பிரகரணம் இந்த புத்தகத்துல 507வது பக்கம் நித்யாத்வ ஸ்ருதி உபபத்தி. இது வரைக்கும் விமதம் நித்யா திருஷ்யத்வா என்று பிரயோகம் பண்ணதான பிரபஞ்ச நித்யாத்வ அனுமானத்துல அநேக தோஷங்கள் சொல்லிட்டு வந்த அதுல வியாப்திங்கிற ஒரு அம்சத்துல தோஷம் பிரதிகூல சொன்னா அதுக்கு பிரதிகூல தர்க்கம். ஒரு 8 பிரதிகூல தர்க்கங்கள் சொன்ன அவர்களுக்கெல்லாம் சமாதானம் சொல்லி இந்த வியாப்தி சரியாகட்டாங்க. ஆகையால் திருஷ்யத்துவ ஹேதுனால நித்தியாத்வம் சாதிக்கிறார். பிரபஞ்சம் திருஷ்யமாக இருக்கிறதுனால நிச்சயாக அப்படின்னு தீர்மானம். ஏகது அனுமானமும் ஏகமேவ அத்விதீயம் இத்தியாதி ஸ்ருதிரபி அனுகிரகணாதி. இந்த அனுமானத்துல என்ன சொல்லிருக்கோ அதேதான் ஏகமேவ அத்விதீயம் எனக்கூடியதான ஸ்ருதியும் சொல்றோம். அந்த ரெண்டுக்கும் ஒரே தாற்பயம். இந்த அனுமானம் என்ன சொல்றது? பிரபஞ்சம் நித்தியம். அந்த ஸ்ருதி என்ன சொல்றது? அது ஏதான் சொல்றது. இந்த அனுமானத்துக்கு உபோத்பலகமாக ஏகமேவ அத்விதீயம் எனக்கூடியதான ஸ்ருதியும் உண்டு. ஏகமேவ அத்விதீயம் எனக்கூடியதான ஸ்ருதி பிரபஞ்ச நித்தியாத்வத்தை சொல்றது அப்படின்னு மேலவை சொல்லப்போம். அநேக ஸ்ருதிகளுக்கு பின்னால தத்துவமசி இப்படிப்பட்டதான ஸ்ருதிகளுக்கெல்லாம் நித்தியாத்வம் தான் சொல்லப்படுறது அப்படின்னு ஒரு பிரகரணம் இருக்கு. அதான் சொல்ல போறோம். இதுல சந்தேகங்கள் வந்து எல்லாத்துக்கும் சந்தேகங்களுக்கெல்லாம் சமாதானம் சொல்லப்படும். ஆகையால் ஏகதனுமானம் இந்த அனுமானம் ஏகமேவ அத்விதீயம் இத்தியாதி ஸ்ருதிரபி அனுகிரகணாதி. நானோ திருஷ்யா ஸ்வஸ்வரூப ஸ்வப்ராமாண்ய ஸ்வயோக்யதாதேஹே நித்யாத்வ அபோதனேன பிரத்யக்ஷாதிசித்த தத்தத்வ உபஜீவனேன ச பிரம்மேதர சகல நித்யாத்வ அசித்தி. இப்ப இதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்டேன். உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? விமதம் நித்யா திருஷ்யத்வா சித்திரூபியவத் அப்படின்னு ஒரு அனுமானம் பண்ணீங்க. அந்த அனுமானத்தினால நீங்க என்ன சாதிச்சதாக மனசுல நினைச்ச? பிரம்மத்தை தவிர எல்லா பதார்த்தங்களும் நித்யா அப்படின்னு உங்களுடைய அபிப்பிராயம். அதே போல ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஸ்ருதியை என்ன சொல்றது? பிரம்மம் ஒண்ணுத்தான் சத்து அப்படின்னு. அப்ப ஏன்னா அந்த ஸ்ருதிக்கு முன்னாடி வந்து சர்வேதோமந்தராசி ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு ஏகமேவ அத்விதீயமா இருக்கிறது எது? அந்த சத்தான அந்த பிரம்மம் ஒண்ணுதான். மற்றதெல்லாம் என்னாச்சு? சத்தினம் சித்தாபுத்தம் அப்படின்னு. உங்களுடைய அபிப்பிராயமும் இந்த அனுமானத்துல உலகம் முழுக்க உலகத்துல ஏதோ இது ரைட்டு அது பொய் அது உண்மை இது பாதி உண்மை இப்படியெல்லாம் நீங்க சொல்லவே இல்லை. பிரம்ம தவிர எந்தெந்த பதார்த்தம் இருக்கோ சர்வமும் மிச்ச. இப்ப சொன்ன கொஞ்சம் 2 பதார்த்தங்களுக்கு நடுவில் ஒரு சம்பந்தமும் மிச்ச. பிரம்மத்துக்கு தவிர அதை விட வேற இல்லையா? எல்லாம் மிச்சதான் அப்படின்னு உங்களுடைய அபிப்பிராயம். ஆனா அந்த அபிப்பிராயம் கரெக்டா சார் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டா கரெக்ட். ஏன்னா ஏன் கிடைக்கல அப்படின்னா ஸ்வஸ்வரூப ஸ்வப்ராமாண்ய ஸ்வயோக்யதாதேஹே நித்யாத்வ அபோதனேன. இதன் அனுமானம் நாம் நிச்சை என்று சொல்லிக்கிறோம். அந்த அனுமான ஸ்வரூபம் நிச்சயாச்சம். இந்த அனுமானத்தால் பிரபஞ்சத்துக்கு நிச்சயாத்தம் செய்து கொடுத்தாரு. ஆனா இந்த அனுமானம் நிச்சயம் இந்த அனுமானத்தால் தெரிஞ்சது.
நான் நிச்சயம் தெரிஞ்சுதான். உலகத்துக்கெல்லாம் நிச்சயத்துவம் சொல்லணும் என்று கருதி தாங்கள் எந்த ஒரு அனுமானத்தை பிரயோகம் பண்ணினீங்களோ அந்த அனுமானம் அதுவும் பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கு. ஆனா அதுக்கு வித்தியாசம் வரலைய. இப்ப பிரபஞ்சம் முழுக்க வித்தியாசம் வந்து வித்தியாசம் சொல்றீங்க. அது இருக்கு பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கக்கூடியதான இந்த அனுமானம் ஸ்வஸ்வரூப ஸ்ருதிஸ்வரூபம் ஸ்ருதி பிராமணியம் அதே போல ஸ்வயோக்கியதா அதனுடைய யோகியதா இவைகளுக்கெல்லாம் நிச்சாத்வ அபோதனா நிச்சாத்வம் முடிச்சிருக்கோம் இல்லையே. அதனால அது ஒண்ணு அபோதனா பிரத்யக்ஷாதி சித்த தத்துவ உபஜீவனாக்கா அதோட மட்டும் இல்லாமல் பிரத்யக்ஷத்தை உபஜீவித்துத்தான் மற்ற பிரமாணங்கள் வருதுன்னு முதலிலே நம்ம சொல்லியிருக்கோம். பிரமாணங்களுக்குள்ள ஜேஷ்ட பிரமாணம் பிரத்யக்ஷம். இது சாதாரணமாக எல்லோரும் ஒத்துருக்கோம், நாமளும் ஒத்துருக்கோம். ஏன்னா சின்ன வயசுல இருந்து பிறந்தது முதல்ல நம்ம கண்ணால பார்த்தோம், காதால கேட்டோம். இது பிரத்யக்ஷம் தானே சிரிங்களா இல்ல. ஆனா ஜேஷ்டமா இருக்கிறதுனாலே ஒரு சிரேஷ்டமா இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. சில சமயத்துல ஜேஷ்டமா இருக்கிறவரும் சிரேஷ்டமா இருக்கலாம், சில சமயத்துல கனிஷ்டமா இருக்கிறவரும் ஜேஷ்டமா இருக்கிறது சிரேஷ்டமா இருக்கலாம். அதுக்காகத்தானே பிரஸ்னோபரிஷாதேவிகள்ல பிராணம் ஜேஷ்டமா இருக்கு ஆனா சிரேஷ்டமா இருக்கணுங்கிறதுக்கு என்ன பண்றது? சிரேஷ்டமா இருக்க நிர்பந்தம் இருக்கிறது இல்லை. அதனால புலங்கள்லாம் கண்டு போட்டு அவர்லாம் பிரம்மதேவத்தை போனேன். யார் இந்த சரீரத்தை போனால் அவர் சரீரம் பாதிஷ்டகரமாயிடுமோ அவதான் இப்படின்னா கதை. ஜேஷ்டமா இருந்தாலே சிரேஷ்டமா இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. பிரத்யக்ஷம் ஜேஷ்டமா இருக்கு. ஆனா அது சிரேஷ்டமா இருக்கணும் என்று சொல்றதுக்கு தன்னை நிஜமா வேற காரணம் நம்ம சொல்லித்தான் ஆக முடியும். ஆனா இங்க என்னன்னா அடுத்த மற்ற பிரமாணங்கள் அனுமானம் ஸ்ருதி இவைகள்லாம் அதை பேஸ் பண்ணித்தான் வந்து அதை உபஜீவிச்சுத்தான் வந்திருக்கு. தத்தித்த தத்துவ உபஜீவனாக்கா அதனால சித்திச்சிருக்கு. அதனுடைய தத்துவத்தை உபஜீவனம் பண்ணித்தான் இவையில வந்திருக்கு. எனக்கு அதே கேட்கலன்னா அவன் எப்படி வேதத்தை வச்சுப்பான். அப்ப என்ன அர்த்தம்? அதை ஆசிரியத்துக்கானே அதை புடிச்சுட்டானே இது வந்திருக்க. அதை ஆசிரித்து வந்ததான இந்த பிரமாணம் தான் எதை ஆசிரித்து வந்தானோ அதை சொல்லலாமா? உபஜீவி உலகம் பண்ணலாமா? பண்ணப்படாது. பிரத்யக்ஷாதி சித்த தத்துவ உபஜீவனீனத பிரம்மேதர சகல நிஷ்டாத்வ அசித்தி. அதனால இது என்ன தீர்மானம் மனசுல நினைச்சதோ பிரம்மபின்னமான சகல பதார்த்தங்கள் எல்லாம் மிச்சா, பிரம்மபின்னமான எல்லா பதார்த்தங்களும் மிச்சா என்று தாங்கள் எது நினைச்சதோ அது கரெக்டல. ஆகவே நீங்க எது ஒரு தூரம் 4 மணிக்கு 5 மணிக்குங்கிறத நீங்க எது பண்ணணும்னு ஆரம்பிச்சதோ அது நடக்கல. ஏன்னா ஸ்ருதியினுடைய ஸ்வரூபமோ பிராமணியமோ யோகியதையோ இவைகள் எதுவுமே இன்னும் மிச்சா என்று சொல்லப்படவில்லை. உலகம் முழுக்க நிச்சயான தாங்களுக்கு ஆரம்பிச்சாலோ அது சிலது பேர்னா நிச்சயாவதுன்னு சொல்லுங்க சுற்றி வித்தியாதிகள். நீங்க கதாசங்களை எல்லாத்தையும் நிச்சய நாங்க ப்ரூவ் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாதுங்கிறாங்க. அப்படின்னு பிரம்மேதர சகல நித்யாத்வ அசித்தி சன்னிபாத லட்சணோ இது அனித்தம் தத்விகாதஸ்ய இது நியாயேன பிரத்யக்ஷாதி சித்த கடாதி விட்டாத்வ அசித்தா. அதுக்கு பிரத்யக்ஷத்தினால் நமக்கு குடம் வஸ்திரம் முதலிய பதார்த்தங்கள்லாம் இருக்கு. இந்த பதார்த்தங்களுக்கெல்லாம் மிச்சாத்வம் நீங்க சொல்றீங்கன்னு ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இது உங்க அனுமானத்தினால இது அப்படி சித்திக்காது அப்படின்னா இதுக்கு விரோதமா ஒரு நியாயம் ஒன்று சொல்லிட்டாரு அப்படின்னு இங்க மகாபாரதத்தில் சன்னிபாத லட்சணம் அனித்தம் தத்விகாதஸ்ய அப்படின்னு. அது என்ன நியாயம் என்ன ஏதுங்கிறது இதனால பார்க்க போறோம். ஏன்னா அப்ப வரப்ப இப்படி ஒரு சொல்லிட்டார். எதை ஆசிரியத்து நாம் முன்னுக்கு வந்தோமோ அது அதை கொள்வதற்கு நிமித்தமா இருக்காது. ஸ்தூலமா இப்ப கவனிப்போம். பிரத்யக்ஷத்தை ஆசிரியத்து இந்த அனுமானம் வந்துச்சு. இந்த அனுமானமானது அந்த பிரத்யக்ஷத்துல சொன்னதான விஷயத்தை அது தப்பு என்று சொல்வது இது காரணமா இருக்க.
அதனால அந்த பிரத்யட்சத்தை ஆசிரித்துத்தானே உங்க அனுமானம் வந்திருக்கு. இந்த அனுமானம் என்ன சொல்றது? நான் பிரத்யட்சத்தினால் எந்த பதார்த்தங்களை உண்மை என்று கற்பித்தோ அந்த உண்மைங்கிற அம்சத்தை போக்கடிக்கிறதுக்காக விரோதியா அது பொய் என்று சொல்ல வேற ஏதாவது சொல்லுங்க சார். ஆனா பிரத்யட்சத்துக்கு விருத்தமா மட்டும் நான் சொல்ல மாட்டேன். அதை ஆசிரித்துத்தானே நான் வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருக்கேன், நான் எப்படி வாழணும்னு சொல்றது அப்படின்னு சொல்றதான். அதான் சன்னிபாத லட்சணம் புதுசு அனித்தம் தத்விகாதஸ்ய இது நியாயேன பிரத்யக்ஷாதி சித்த கடாதி நித்யாத்வ அதிச்சேஷ்ட யோகியதாதி நித்யாத்வ போதனேச்ச. யோகியதாதிகள்லாம் பொண்ணுன்னு சொல்றதுக்கு சுத்திய அசாஸ்திரத்வா போதனை அது சொன்னேனால் அப்ப என்னாச்சு? சுத்திக்கு எந்த ஒரு யோகியதை இருக்கோ அந்த யோகியதையெல்லாம் மிச்சா. சுத்தியான தன்னுடைய அர்த்தத்தை சொல்லக்கூடியதான யோகியதை இதெல்லாம் மிச்சாபூத்தம்னு சொன்னா என்ன ஆச்சுன்னு சுத்தியர்த்தத்தை அசாஸ்திரத்வா சுத்தியர்த்தம் அசாஸ்திரம்னு சொன்னா போல ஆயிரத்தில் ஒத்துக்கிறாங்க. சுத்தியர்த்தம் பொண்ணு சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லோரும் வைதிக்காரு. வைதிக்காரதான் வேதத்துக்கு அत्यந்த அப்பிரமாணம். இது பிராமணியம் சொல்றோம். அது ஒரு எழுத்து கூட அப்பிரமாணம்னு சொல்லக்கூடாது. அப்படி இருக்கும்போது இவ்வளவு ஏகமேவாதிங்கிற சுத்தியானது அது உண்மையை பேசுறத அசாஸ்திகமான விஷயத்தை சொல்றது அப்படின்னு சொன்னா எவ்வளவு தப்புப்பாரு. சுத்தி எதை சொன்னாலும் மனுஷன் திட்டமாகவும் சாத்விகமான அம்சத்திலே தவா சொல்லும், பாரமார்த்திகமான அம்சத்திலே சொல்லும். இது என்னன்னா அசாத்விகமான அம்சத்தை சொல்றதுங்கிறத அது என்னமா சரியா வரும் அப்படிங்கிற யோகியதாதி நித்யாத்வ போதனிச்ச சுத்திய அசாத்விகத்வாபத்தி. அப்புறம் சாப்தபோதஸ்ய தப்பிராமாண்ய யோகியதாதினா சமசப்தாகத்வ நியமா. சாப்தபோதம், சாப்தபோதம்னா ஒரு சென்டென்ஸ்னால வரக்கூடியதான அர்த்தம். அதான் சாப்தபோதம்னா நமக்கு நம்ம மனசுல வரக்கூடியதான அறிவுக்கு சாப்தபோதம் வந்து ஒரு சப்தத்தினால ஒரு சென்டென்ஸ்னால நாம் ஒரு வாக்கியத்தினால நமக்கு ஒரு அறிவு வருது. அந்த அறிவு சப்த தத் பிராமாண்ய யோகியதாதினா சப்தமோ சப்த பிராமாண்யமோ சப்தத்துக்கு இருக்கிற யோக்கியமோ இதுக்கு சமசப்தாகத்வ நியமா. அது எந்த சப்தையோ அந்த சப்தம் தான். அது பாரமாந்திகமானது, இதுவும் பாரமாந்திகம். அது வியாபாரிகமானது, இது வியாபாரிகம். அப்படித்தான் இருக்கும். சமசப்தாகத்வ நியமா இப்படி சொல்லியாச்சா. ஆனா நீங்க ஒருவேளை இப்படி சொல்லலாம், நச்ச ததர்த்த ஸ்வாப்ன தேவதா வாக்கியே வியபிச்சாரா. சில சமயத்துல சொப்னத்துல நீங்க தியானம் பண்ணக்கூடியதான ஒரு தெய்வம் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு மந்திரம் சொல்றது அல்லது வேற ஏதோ சொல்றது, அது முடிச்சிருந்ததுல அது சரியாகவும் போயிடும். இவன் ரொம்ப பரிசையில பாஸ் பண்றேன்னா இல்லையா ஒன்றும் தெரிஞ்சுட்டு கவலை கொண்டு அதான் பிரார்த்திச்சுட்டு சொல்லிக்கலாம். அது வந்து நீ பரிசையில பாஸ் அப்படின்ட்டாரு. சந்தோஷமா எழுதுனா காலையில வந்து போஸ்ட் கார்டு வந்துருச்சுப்பா அப்படின்ட்டு. இப்ப சொப்னத்துல சொன்னது சொப்னத்தில் பார்த்தோம்னா பொய்னு இவ்வளவு தூரம் மாண்டூர் பார்த்துருக்கேன். ஆனா என்னன்னா சொப்னத்துல படியா இருக்கவங்க காலம்பரம் வந்தது சரியா போச்சா இல்லையா? என்ன சொல்றீங்க? எல்லாம் மிச்சா பூக்கம் கிடையாது. ஆனா என்னுடைய அனுபவம் சத்தியமா சொல்றாங்க. அதே போல அந்த வாக்கியம் சொப்னத்துல நீங்க வாசாயின்னு ஒரு வாக்கியம் அந்த சொல்லுவோம். அது என்ன? அது பிராத்திபாசியம் அல்லவா? அந்த பாஸ் பண்ணது வியாபாரியம் இல்லையா? சமசப்தாக பிரத்யேகம் சொன்னீங்க இல்லையே. அப்போ விதிகாரத்தை அடைஞ்சிருக்க அப்படின்னு கேட்கிறான். ததர்த்த சுவாப்ன தேவதா வாக்கியே உண்மையான அர்த்தத்தை வியாபாரிகமான அர்த்தத்தை சொல்லக்கூடியதான சுவாப்ன தேவதா வாக்கியே அந்த வாக்கியத்துல சமசப்தாகத்துவம் எனக்கூடியதான நியமத்துக்கு விதிகாரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றேன். ததர்த்த சுவாப்ன தேவதா வாக்கியே விதிகார ஆப்தத்வ அபௌருஷேயத்வ அயோகேன தஸ்ய சப்தஸ்ய பிராமாண்ய அயோகா. நான் வந்து சொல்றேன், இந்த வாக்கியம் பிரமாணம் இருக்கு. அது ஏதோ வந்திருக்கு, நீங்க அர்த்தம் செய்யல. அது பார்த்தீங்கன்னா அது சப்தேன பிராமாண்ய அயோகா.
ஆப்தத்துவம் அபௌருஷேயத்துவ அயோகினா, அதுல ஆப்தத்துவமும் இல்லை அபௌருஷேயத்துவமும் இல்லை. இந்த ரெண்டு ஆப்த வாக்கியம் பிரமாணம். தர்க்கசங்கரத்துல என்ன சொல்லிட்டு, ஆப்தம் யார் ஆப்தனா இருக்கானோ அவன் சொன்ன வாக்கியம் தான் பிரமாணம் அப்படின்னு சொல்லி. இந்த வாக்கியம் பிரமாணமா இருக்கிறது ஏன்னா, அப்ப என்ன இருக்கணும் அப்படின்னா அதை உச்சாரணம் பண்ணணும், ஆப்தனா இருக்கணும். அதோட மட்டுமல்ல, இல்ல அபௌருஷயமா இருக்கலாம். வேதங்கள்ல உச்சாரணம், அது எப்படி வேதங்களுக்கு பிராமணியம் அபௌருஷம். அதான் ஆப்தனால சொல்லப்பட்டது. அதுக்கு அர்த்தத்துக்கு அர்த்தம் அவன் ஆப்தனால சொல்லப்பட்டிருக்கணும். அதுதான் அது அபௌருஷயமாக இருக்கணும். இந்த சொப்னத்துல சொன்னதான வாக்கியம் இருக்கு, அதுதான் ஆப்தத்துவம் இருக்கா? அபௌருஷயம் சொல்ல முடியுமா? இல்ல. அது எப்படி சப்த ரீதியா பிரமாணம்னு சொல்ல போறீங்க? அது பிரமாணமே இல்லைன்னா. ஆனா அவர் சொன்னாரு, நான் பாஸ் பண்ணீங்க கரெக்டா இருக்கு, அது இருக்கணும். அது எப்படின்னு அப்பதான் நான் சொல்றேன். அது சப்தத்துன்னு பிராமணியம் இல்லை, அவர் சொன்னதுனால இது பிராமணியம். இந்த வாக்கியம் பிரமாணம் அப்படின்னு சப்த பிரமாணம்ன்ற லெவல்ல அது பிராமணியம் இல்லை. ஆனா அது எப்படி சார் நிஜமா ஆயிடுச்சுங்க? அதுவா இது உபஸ்ருதிவது சாதக சப்தஜானம் லிங்கத்துவ பிரமாணம். அது பிரமாணமா தானே இருக்கு, உண்மைதானே ஆச்சு. அவர் சொன்னார், சொன்னதுல எனக்கும் தெரிஞ்சது, அது கரெக்டா தான் ஆயிடுச்சு. அது எப்படி சார் பிரமாணம்? இப்படி பிரமாணம் இல்லையா? உபஸ்ருதியா பிரமாணம். இது உபஸ்ருதிவது சாதக சப்தஜானம் லிங்கத்துவ பிரமாணம். அது ஒரு அடையாளம், ஒரு சூச்சகம், அவ்வளவுதான். இது சொப்னத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சூச்சகம்னு சூத்திரக்காரர் அப்படின்னு சூச்சகம் அப்படின்னு சுப சூச்சகம். இப்ப நம்ம சாதாரணமா நம்ம பேர் வெளியில போறப்பெல்லாம் இந்த சகுனம்னு பார்க்கறது வழக்கம் உண்டு. கிளாஸுக்கு வரப்போய் எதிர்க்க போய் நமக்கு என்ன ஒரு விழா வரவேற்கிறது இல்லைன்னா இருக்கலாம். சாதாரணமா சிவைகள்லாம் வந்த சுபம் இல்லை, சிவகு வந்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டேன். ராமாயணாதி கிரந்தங்கள்லாம் இந்த சுபசூச்சனங்களை பத்தி நிறைய இருந்தது. இந்த சூச்சனம்னு நம்ம சொல்றோம், சகுனம்னு சொல்ற பார்த்தல. இதே மாதிரியே அந்த ரீதியில இது பிரமாணம்னு சொல்லுங்களேன் தவிர, நாளைக்கு வரக்கூடியதான பதார்த்தத்தை இப்படி உங்களுக்கு சூச்சனம் பண்ணியிருக்கேன் அவ்வளவே ஒழிய இது நகமான சப்த பிரமாணம் என்கிறது நீங்க ஒத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிற. அதுக்குதான் ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்துக்கிற. இது என்ன? உபஸ்ருதி வந்து சப்தஜானம். உபஸ்ருதி போல். உபஸ்ருதினா என்ன? இப்ப நாம ஏதோ கவலைப்பட்டு இருக்கோம், இது ஆகுமா அதாகுமா, அது ஏதோ ஒரு ப்ராப்ளம், இப்படி ஆகுமா அப்படி ஆகுமா, என்ன இது தெரியல, கவலைப்பட்டு என்ன அந்த கான்செப்ட் டயக்ராம். இப்படியும் நடக்கலாம் அப்படியும் நடக்கலாம், இப்படியும் ஆகலாம் அப்படியும் ஆகலாம், நமக்கு இப்படி நடந்தாதான் தேவையில்லை, இப்படின்னு காரியம் செஞ்சுக்குமா செஞ்சுக்காத கவலைப்பட்டு இருக்கு. அது போல இருக்கும் பொழுது பக்கத்தாத்துல யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. அவ பேசுறது நமக்காக வேண்டியதில்லை, நம்ம அதை கவனிச்சும் போறதில்லை. இருந்தா ஒரே இருந்து எல்லாம் நல்லா நடந்துருக்கோம் அப்படின்ட்டாரு. இதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் உங்களை பத்தி பேசல, அவ ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. ஆனா அவர் பேசுற சந்தர்ப்பத்துல இதெல்லாம் காதல கேட்கல, இது மட்டும் காதல கேட்டது. எல்லாம் நல்லா நடக்கும் வாங்க அப்படின்ட்டாரு. இது சொன்னதுல என்ன நமக்கு ஒரு தைரியம். இதுக்கு உபஸ்ருதிங்க. உங்க விஷயத்துல சம்பந்தம் இல்லாமல் தாங்கள் கேட்க வேண்டியதான, தங்களுக்கு வேண்டியதான ஒரு விஷயத்தில் அது இப்படி நடக்கும் என்று நினைத்தால் இதுக்கு உபஸ்ருதி. இது சாதாரணம் இருக்கா? தேவதேசத்துல எப்படின்னா, இது போலயே ஒரு சந்தர்ப்பம் வந்தது. ஏன்னா இப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்னு வந்ததுன்னா ராத்திரி வேலையில வீட்டை விட்டு வெளியில வருவாங்க. வீட்டை விட்டு வெளியில வர காலத்துல அப்ப ஏதாவது ஒரு சுபசூசகமான ஒரு வசனம் வரும். என்னன்னா அதை வச்சிருந்து உங்களை காரியமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நஷ்டம் எச்சிட்டு சுபா சுககரம் பத சூரியனே தத்விடு தீரா
தேவ புரோக்தம் உபஸ்ருதி அப்படின்னு தேவ புரோக்தம் உபஸ்ருதி அப்படின்னு சொல்றது. அந்த ஜோதிட கிரந்தங்கள்ல இந்த உபஸ்ருதிங்கிற வாக்கியம் இதே மகாபாரதத்துல உத்தியோக பருவாவில் விசேஷமாக சொல்லியிருக்கு. இந்திராணியானவள் இந்திரன் எங்கே ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டாரு, ஏதோ ஒரு இந்திர ஊரெல்லாம் என்ன எது ஊரெல்லாம் காமத்தில வச்சு என்ன கிடைக்கல, கடைசியில இங்க இருக்க அப்படிங்கிறது இந்த உபஸ்துதி வச்சனத்தினால தெரிஞ்சது அப்படின்னு கண்டுபிடிச்சான்னு இருக்கு. அப்படி இந்த உபஸ்துதிங்கிற பதத்துக்கு பிரயோகங்கள் இருக்கு, நமக்கு தெரியல, நம்மளை பத்தியே கவனிச்சு சாதாரண இந்த உபஸ்துதிங்கிற விவகாரங்கள் உலகத்துல இருக்கு. அதே போல காதம்பரியில கூட இந்த உபஸ்ருதியை வச்சு பிரயோகம் பண்ணியிருக்கேன். பரிஜனோடு அத்தியாக சததம் உபஸ்ருத்திய நிச்சயமா அப்படின்னு பிரயோகம் காதம்பரியும் இருக்கு. இந்த உபஸ்ருதிங்கிறது அது சாதாரணமாக எல்லாரும் ஒத்துனது வாழ்க்கையில் அப்பதான் நடக்கப்படுகிறது. ஆனா அத்வைத்தியில வந்ததான் புரிய மாட்டேங்குது. உபஸ்ருதியில என்னன்னா சந்தேகம் வந்த சமயத்தில் இது இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா என்ன பொழுதுதான சமயத்தில் சம்பந்தம் இல்லாதான வியக்தி அவாறு ஒருத்தர் பேசி தோணும் பொழுது அது நமக்கு அனுகூலமாக தோணுதல். அதே மாதிரி இவன் பரிசையில பாஸ் பண்ணுவானா இல்லையா என்ன ஆகுமோ என்னமோ அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிற காலத்துல உபஸ்ருதி வைக்கணும் அப்படிதான் பிரமாணமே தவிர சப்தத்தின பிரமாணம் இல்லை. சப்தத்தின பிரமாணம் ஏன் இல்லை அப்படின்னு கேட்டேன்னா அது சப்தமாக பிரமாணமா இருக்கணுமேனால் அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கணும். சப்தம் பிரமாணமா இருக்கணுமேனா இருக்கிறவங்க என்ன கண்டிஷன் ஆப்தவாசமா இருக்கணும். ஆப்தோச்சரிதத்துக்கு பிரமாணம் அப்படின்னு சொல்லிருக்கோம். இது ஆப்தோச்சரிதம்னு தெரியும். ஆப்தோ ஆப்தனா யாரு வக்தா அதுக்கு பின்னால போகும் அப்படின்லாம் நீங்க ஒண்ணு சொல்ல முடியாதனால நீங்க என்ன சொல்லணும், உபஸ்துதியா பிரமாணம் லிங்கத்தின பிரமாணம்னு சொல்லணும். அவ்வளவுதான். உபஸ்துதிவது தாதிருஷ சப்தஜானம் லிங்கத்தேன பிரமாணம் இது வரைக்கும் பூர்வபட்சம். நானூல இருந்து ஆரம்பிச்சு முதல் லைன்ல ஆரம்பிச்சு லிங்கத்தேன பிரமாணம் இப்ப சித்தாந்தம் சொல்லப்படுறேன். நிர்தோஷ சப்தத்தேன சத்திய சப்தவிதைவ பிராமான்ய சம்பவா. முதல்ல அந்த மற்ற முன்னாள் சொன்னதுக்கெல்லாம் அப்படி இருக்குது. இப்ப என்ன சொல்ற, இந்த வாக்கியத்துக்கு நிர்தோஷ சப்தத்தேன அது தோஷம் இல்லை, தோஷம் இல்லாததுனால அது சப்தவிதைவ பிராமான்ய சம்பவா. உபஸ்ருத்தியா பிராமான்யம்னு சொல்லாதீங்க. தோஷம் இல்லை பிரமாணம். அப்பிரமாணமா இருக்கணும்னா தோஷம் இருந்தா அது அப்பிரமாணம் ஆயிடும். தோஷம் இல்லைன்னா சொதா பிராமணியம். அதனால தோஷம் இல்லாதனால இது பிராமணியம். நிர்தோஷ சப்தத்தேனா நிர்துஷ்டமாக இருக்கிற சப்தமா இருக்கிறதுனால தத்து சப்தவிதைவ பிராமான்ய சம்பவா. ஆப்தத்வ அபௌருஷேயத்வயோஹோ தோஷாபாவையேவ உபச்சய. ஒரு சப்தம் நம்ம கேட்டோம், ஒரு வாக்கியம் கேட்டோம், அந்த வாக்கியம் தோஷம் இல்லைன்னு நமக்கு தெரியணும். அந்த வாக்கியத்துல சொன்ன வாக்கியத்துல தோஷம் இல்லை, அதனாலதான் அந்த வாக்கியத்துல சொல்லலான விஷயம் நமக்கு பிரமாணம்னு சொல்லணும்னா அது தோஷம் இல்லைங்கிற ஒரு ஆக்சப்ட் நமக்கு எப்படி தெரியும், எதனால தெரியும் அப்படின்னா அது ஆப்தோச்சரிதமா இருக்கா அப்ப தோஷம். ஆப்தனா இருக்கிறவன் நமக்கு வேண்டியவனா இருக்கிறவன் நமக்கு நல்லதான் தெரியும், நமக்கு பிசத்தான் தெரியும். அதே போல வேதமும் அபௌருஷயம் அது நமக்கு எப்போதுமே நல்லதான் சொல்லும். அபௌருஷயமான வேத வாக்கியம்னு நம்ம அறிந்து கொள்வதோ அல்லது நமக்கு வேண்டியவர் சொன்னார் என்று சொன்னாலோ அது நமக்கு என்ன சொல்றது, அந்த வாக்கியத்துல தோஷம் ஒன்றும் இல்லை. தோஷம் இல்லாததுனால அதுல சொல்லக்கூடியதான விஷயம் நமக்கு நல்லது உண்மை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த ஆப்தத்துவம் அபௌருஷயத்துவங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, இது எங்க உபயோகப்படுறது? பிராமணியத்தை கொடுக்கறதுல சம்பாதிக்கிறது உபயோகப்படல, அது தோஷம் இல்லைங்கிற ஒரு ஆஸ்பெக்டை சொல்றதுக்காக உபயோகப்படும். ஆப்தத்வ அபௌருஷயோகோ தோஷ அபாவேயேவ உபச்சயாது வியாப்தியாதி உபஸ்திதி கல்பனே கௌரவா. அதோட இல்ல, இது வியாப்தியெல்லாம் கல்பிக்கிறதுனால கௌரவமா இருக்கு. வஸ்து கல்பிக்கிறது சொப்பனத்துல ஒரு வஸ்தா நமக்கு சொன்னாருன்னு சொன்ன பார்த்தேன்.
சொப்னத்துல யாரோ ஒரு தெய்வம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அந்த தெய்வம் சொப்னத்துல நீங்கதான் கற்பிச்சிருக்கு. சாத்விக பதார்த்தங்கள்லாம் கல்பனம். முன்னாடி சொப்னத்துல ஒரு பதார்த்தமும் உண்மை இல்லை. உண்மையா இருந்தா எழுந்த விதம் நீங்க பார்க்கணும். சொப்னத்துல ஏதோ யானை குதிரை நகயோகம் சாணா அகரதான் நகயோகான் பதஸ்புஜதே அப்படின்னு நீங்க சொப்னத்துல பார்த்த பதார்த்தங்கள்லாம் எதுவுமே கிடையாது. இல்லாத பதார்த்தங்களை தாங்களா கல்விச்சு வச்சிருக்க. அதனால அந்த பதார்த்தங்கள் நீங்க யார பார்த்தாலோ சொப்னத்துல யார உங்களுக்கு சொன்னாரோ அவர் உங்களால கல்பிக்கப்பட்டவர் தான். அது வந்து கல்பிதத்தி தற்கத தோஷத்தை அர்த்த சம்பாதின கல்பயிடும் அசக்தத்வார்த்த. அவரிடத்துல தோஷம் இருக்குன்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன் சார் சொல்ல முடியலன்னு ரிசல்ட் பாசிட்டிவா இருக்க. அவர் எதை சொன்னாரோ அது காரணம் நடந்திருக்கு. அது தோஷம் இருந்ததுன்னா பொய்யானா இருக்கலாம், பொய்யா இல்லாம உண்மையா இருக்க. எப்போ பலமானது கிடைச்சிருக்கோ அப்ப என்ன சொல்லிட்டோம், அந்த வாக்கியம் பிரமாணம், அந்த வாக்கியம் சரி. அதனால அந்த சரியா இருக்கிறதுனால தோஷம் இருக்கு. எப்படி கல்பிதமா இருந்தாலும் கல்பிதமான பதார்த்தம் தோஷயுக்தமாகவும் இருந்திருக்கலாம், தோஷம் இல்லாமலும் கற்பிச்சிருக்கலாம். ஆனா இங்க வந்து பலம் கிடைச்சதுனால நம்ம என்ன சொல்ல போறோம், அங்கே தோஷம் இல்லை. வஸ்து கல்பிதற்கு சொப்னத்துல நமக்கு வந்து திருப்பினவர், நம்ம இடத்துல நம்மளை குறித்து திருப்பினவர், அவர் கல்பிதமாக இருந்த போதிலும் தற்கத தோஷத்தை அவரிடத்துல இருக்கிற தோஷமானது அர்த்த சம்பாதேன நமக்கு பிரயோஜனம் வந்து சேர்ந்ததுனால கல்பயிலும் அந்த தோஷம் இருக்கிறது கல்பிக்க முடியும். சப்த சமதாஸ்தாராது பாருங்க. இப்ப சொப்னத்துல தாங்க சொன்ன சப்தம் என்ன, பிரார்த்திச்சோம். சொப்னத்துல எல்லா விதையும் பிரார்த்திச்சுனால. ஆனா இங்க நடந்தது என்ன, வியாபாரம். இப்ப சமசத்தா தத்துவங்கிறது விருதமா போயிட்டு இல்லையா, ததாது சப்த சமசத்தா தத்துவஸ்ய விசாரா யோகியதாதி சமசத்தா தத்துவ நியம சித்தேரே அப்பிரயோஜகத்வாச்ச. யோகியதாதிகளும் சமசத்தாகமா இருக்கணும் எனக்கூடியதான நியமமானது பிரயோஜனம் இல்லை, அப்பிரயோஜகத்வாச்ச. பரோட்சத்வ அனிச்சத்வாதி உபாதி சம்பவாச்ச. அதோட இல்ல பரோட்சத்துவம் அனிச்சத்துவம் எனக்கூடியது அந்த அனுமானத்துல உபாதியானது. திருப்தியா யோகியதாதி சகல மிச்சாத்வ போதனி சுத்தினால திருப்தியா யோகியதாதி சகல மிச்சாத்வ யோகியதாதி யோகியம் ஸ்வரூபம் எல்லாமும் முக்கிய போதனி. ததர்த்தத்தின மிச்சாத்வம் சகல பிரபஞ்சம் மிச்சான்னு சொன்னாலும் அந்த அர்த்தமானது நிச்சயம் இல்லை. வித்தியாச பிரயோஜக ரூபாபாவா. இந்த ஆப்தத்துவம்னு ஒண்ணு சொன்னோம்ல, ஆப்தாங்கிற பதத்துக்கு நம்ம ஃப்ரெண்டுன்னு ஒரு அர்த்தம் வச்சுட்டு நாள் இருக்கும். ஆப்தோ சரிதத்வா பிரமாணம், ஆப்தத்து யதார்த்தவர்த்தா, யதார்த்தவர்த்தா ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி ஞானக்கிரந்தங்கள்ல நம்ம வாசிச்சோம். ஆனா இந்த ஆப்த சப்தத்துக்கு என்னன்னா ஆப்தா பிராப்தா யுக்தா அப்படின்னு அர்த்தம். யுக்தமான பொருத்தமான ஒரு அர்த்தம், பொருத்தமான ஒரு அர்த்தம் அப்படின்னு. இது சாமத்தியார சாந்தி தத்துவத்தவும் இது அர்த்தம். அதனால ஆப்தங்கிற பதத்துக்கு ஆப்தத்து யதார்த்தவர்த்தா சொல்லிட்டு போன பருத்தம் அதையே எடுக்கணும்னு விருப்பம் இல்லை. ஆப்தோத்வ பிரமாணம்ங்கிறதுக்கு சாந்தி தத்துவம் வந்து ஆப்தா பிராப்தா யுக்தா அப்படின்னு. அதனால ஆப்தோ ஸ்ருதிஷ்டா ஆப்தஸ்ருதி. ஆப்தஸ்ருதினா பொருத்தமான ஸ்ருதி, சரியான ஸ்ருதி, பிராமணியமான ஸ்ருதி. அதனால இந்த ஸ்ருதியில ஒரு விசேஷம் இருக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதனால ஆப்தத்துவம்னு ஜெனரலா நம்ம அப்படி அர்த்தம் பண்ணிட்டே போறோம். ஆப்தத்து யார்த்த வர்த்தான்னு சொல்லி அதுக்கு ரைட்ல பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கணும். ஆனா இப்படியும் ஒரு அர்த்தம் இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. அதனால இது தெரியாது. அதுக்கப்புறம் அது பிரமாணமா இருக்கிறதுனாலதான், பிராமணியமான ஒரு வச்சனமா இருக்கிறதுனால அதனால சொல்லக்கூடியதான விஷயம் உண்மை. ஆனா இந்த இடத்துல நமக்கு அந்த சொப்ன வாக்கியமானது பிரமாணமா இல்லையா நமக்கு தெரியுதுங்கிற ஒரு வாரம் வந்தது. ஆனா அங்க எப்ப பிரமாணமாகாது, துஷ்டமா இருந்தால் பிரமாணம் இருக்க, தோஷமா இருந்தால் அது தோஷமா இருந்ததுன்னா இது பிரமாணம் ஆகக்கூடாது. ஆனா இங்கேயோ பலம் சித்திச்சு போயிடும். எப்ப பலம் சித்திச்சு போயிடுச்சோ அப்ப கல்பிதமான ஒருத்தர் தோஷம் இருக்கிறதுக்கு சான்ஸ். அதனால இங்க சொன்னாங்க
மகாபாஷ்யோக்தன்யாய உதாரணம் அப்படின்னு அனுஷ்டம். அதுக்கப்புறம் மகாபாஷ்யத்துல ஒரு சன்னிபாத லட்சணம் விதி அனிமித்தம் தத்விகாதஸ்ய அப்படின்னு ஒரு நியாயம் இருக்கு சார். அந்த நியாயத்தினால இப்படி வரும் தத்துவபோதனைக்கு ததர்த்தத்தை அனித்யாத்வம் சுதியினால யோகியதாதி சகல பதார்த்த சகல நித்யாத்வம் தெரிந்த போதிலும் ததர்த்தத்தை அதனுடைய அர்த்தம் நிச்சயாகாது. ஏன் நிச்சயாத்வ பிரயோஜக ரூபாவார். நிச்சயாத்வம் எது இருந்தா நிச்சயாகும் அப்படிப்பட்டதான ரூபம் அங்கு இல்லை. ஆனால் இல்லை. அதனால மகாபாஷ்யோக்தன்யாய உதாரணம் அப்படி மகாபாஷ்யத்துல சொன்னதான நியாயம் ஒண்ணு சொன்னேன். சன்னிபாத லட்சணம் வந்து அனிமித்தம் தத்விகாதஸ்யான்னு சொன்னேன். இது சாதாரணமாக நம்ம வேதாந்தத்துல உபஜீவ விரோதம் அது மாதிரி அதே இல்லை. ஏன்னா அது சன்னிபாதம்னா சம்பந்தம்னு ஒரு அர்த்தம் சொல்லி பண்ணிட்டு இருக்கேன். அது இருக்கட்டும். நமக்கு ஆக்சுவலா என்ன வேணும் அப்படின்னா உபஜீவ விரோதம்ங்கிற அபிப்பிராயத்துல தான் அவர்களை வச்சுட்டு இருக்க. இத அவர் எதற்காக சொன்னார் அப்படிங்கிறது கொஞ்சம் யோஜனை. இப்ப சத்தானின்னு ஒரு ரூபம் உண்டு. சத்த சப்தம் இருக்க. இது உள்ள பலம் கலே பலானி பலம் கலே கலானி நம்ம சொல்லும்போது அதே போல சத சப்தம் இருக்கு. இந்த சத சப்தத்துக்கு பகுஜனம் அது வந்து பகுஜனம் வருவது சதானி அப்படின்னு ஒரு ரூபம் வருது. இந்த ரூபம் வருவது என்னன்னு தெரிஞ்சிருந்தா தான் இந்த நியாயத்தையே சொல்ல முடியும். பிரதமா விபத்தியில பகுவச்சனத்துல டூ அவுட் அப்படின்னு பிரச்சனைகள் வருது இல்லையா? ராம ராமோ ராமான்னு சொல்றவங்க டூ அவுட் இதுல பகுவச்சனத்துல என்ன வரும்? ஜெட் பிரச்சனை. அப்ப சதா ஜெட் அப்படின்னு வந்து சதா ஜெட் இது மட்டும் வந்ததுன்னா அந்த மேல இருக்கக்கூடிய அந்த திவ்ய பகவத்தம் இருக்குது. அம்மா சத்துன்னு இருக்குன்னு வச்சுக்கிறேன். இந்த சத்துங்கிற பிரத்யேகத்துல சகாரம் விட்டு அந்த விட்டுன்னு சொல்றது வேற ஏதோ ஒரு ஸ்லோகம் இருக்கு. அப்படிங்கிற சூத்திரத்தினால சகாரம் விட்டுன்னு பேர் வச்சா என்ன சார்னா விட்டுன்னு பேர் வச்சா அது லோகத்து போயிடும். அதுக்கு ஒரு சத்திய லோப கடைசியில என்ன இருக்குன்னு சத்தா அத்துன்னு வரும். ஆனா இதுக்கு முன்னாலேயே என்ன சொல்லிட்டு தெரியுமா? அது சர்வநாமஸ்தானம் அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒரு சூத்திரத்தினால இதுக்கு சர்வநாமஸ்தானம்னு சர்வநாமஸ்தானம்னு ஒரு பேர். சர்வநாமஸ்தானம் அப்படின்னு அதுக்கு சர்வநாமஸ்தானம் பேரு. அப்புறம் சர்வநாமஸ்தானம் பேர் வந்த பிறகு சகாரத்துல விசாரமானது சகாரமானது லோகித்து போயிடும். அப்புறம் அதுக்கப்புறம் அப்ப சத்தா என்ன இருக்கு? இப்ப சத்தா தீ இருக்கு. தீ வந்தது தீல சகாரம் போயிருக்கு. என்ன மிச்சம் இருக்கு? சத்தா தீன்னு வந்துருக்கு. இந்த சர்வநாமஸ்தானம்னு வந்தது போனதுனால நம்பகத்தை கலத்தான ஒரு சூத்திரத்தினால நும் வந்துருக்கு. நும்முன்னு அவரே நான் நுட்டு வந்திருக்கு நுட்டு வருதுன்னு சொன்னாம நும்மு வந்திருக்குன்னு சொன்னாரு. அது சொல்றதுக்கு நும்முன்னு நான் சொன்னேனால் அந்த ஈக்கு முன்னால் வரும். நுட்டுன்னு நான் சொன்னேனால் ஈக்கு பின்னால் வரும். அதுதான் ஒரு ஒரு கடிதாசன் இருக்கும். பரஹா அப்படிங்கிறதுனால நும்முன்னு நான் சொன்னதுனால அந்தியமான அத்துக்கு பின்னாடி சட்டால அந்தியமான அட்டு அதுக்கு பின்னாடி வரும். என்னாச்சு சார்? சட்டா நும்மு அந்த நும்முல நூதான் இருக்கும். உச்சாரம் போச்சு மகாரம் போச்சு ஏன்னா உச்சாரம் தான். அப்ப சட்டா இப்ப என்னடா உபகாரம் இருக்கும் வேற உங்களுக்கு சொல்றதுனால வந்து அப்ப என்ன சதானு சதானு இப்படி ஒவ்வொரு சப்தத்துக்கும் 27 இடங்கள்ல எல்லாத்துலயும் என்னென்ன சூத்திரங்கள் போகணும். 4 சூத்திரம் வரும் 5 சூத்திரம் வரும். இப்படி தெரிஞ்சு வியாக்கரணத்தை விட வேதாந்தத்தை இருக்கும் நினைக்கிறீங்களா? அப்படின்னு ஒவ்வொரு சாஸ்திரத்துக்கும் அதனுடைய பிரச்சனை இருக்கு. வியாக்கரணம் வச்சாலும் வேதாந்தம் ஒன்றும் புரியலைங்கிறான்.
வேதாந்த வாய்த்தவருக்கு வியாக்கரணம் கட்டங்கிறத தவிர அப்படி இல்லை. எல்லா சாஸ்திரத்துக்கும் அதனுடைய பிரச்சனை இருக்கு, அதுல ஒரு விசேஷம் உண்டு. இங்க எத்தனை நியாயங்கள் உண்டோ அத்தனை நியாயங்கள் அங்கேயும் உண்டு. ஆனா எல்லாத்தை விட ரொம்ப வசதியான ஒரு சாஸ்திரம் அத்தியாசம். அதுல சந்தேகம் இல்லை. எது கஷ்டம் எது தெளிவு சுலபம்னு சொன்னாங்கன்னா எதுவும் கஷ்டம் தான், எதுவும் சுலபம் தான். அவளுக்கு சின்ன சம்ஸ்காரம் இது பண்ணக்கூடியதான பிரயத்னம். அது இப்ப இது வரைக்கும் இருக்கும். இப்ப கட்டாயம் ரூபம் சிந்திச்சு வச்சுக்கிறோம். ஆனா இதுக்கு மேல ஒரு சின்ன விவகாரம் இங்க இருக்கு. ஏன்னா இந்த கட்டானு நீ தானே சொல்லிருக்க. இந்த கட்டானுங்கிற சத்தம் அதுக்கு சட்டம் இங்க வந்துடும். நான் கட்டு அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தினால கட்டுன்னு 6 வச்சுருக்கோம். அப்படின்னு இல்லை, கட்டுன்னு ஒரு அம்சம், ஒரு ஒரு பேர். அது சகாராந்தமான சத்தங்கள், நகாராந்தமான சத்தங்கள். நான் கட்டு. இப்ப சட்டானுங்கிறது என்னாச்சு, நகாராந்தமான சத்தமா இருக்கிறதுனால அது என்ன சுவாமி ஆச்சுன்னா அதுக்கு கட்டுன்னு கட்டுன்னு பேர் வந்ததுனால் கட்டுன்னு பேர் பேர் வச்சதுனால என்ன பிரயோஜனம் கேட்கலாம். எதுக்காக பேர் வச்சாங்க? சாந்தா கட்டுங்கிற சூத்திரத்தினால கட்டுன்னு பேர் வச்சதுனால அதுக்கு மேல இருக்கக்கூடிய கட்டுன்னு விட்டு போயிடும், லோபிச்சு போயிடும். இப்ப சட்டானிக்கு மேல லோபிச்சு போயிடுச்சுன்னா அது லோபிச்சு போனதுனால அதனால தானே அங்க அந்த பிரச்சனை இருக்கிறதுனால தானே உபதாதீர்த்தம் வந்திருக்கேன் அப்படின்னு இருந்தது. இப்ப அந்த பிரச்சனை இருந்ததுனாலதான் இந்த கதாங்கிறதுனால கதான்னு ஆச்சு. அந்த பிரச்சனை இருந்ததுனால கதசப்தத்துக்கு மேல கதான்னு ஆச்ச ஒரு தீர்க்கம் வந்தது. இப்ப அது லோபிச்சு போயிடுச்சுன்னா திருச்சும் போச்சுன்னு நினைச்சுட்டு போச்சா இல்லையா? அப்ப என்னடா கதா அவ்வளவுதான் கதான்னு ஒரு ரூபம் வரும். என்ன சொல்லவரு இப்படி பாடி இந்த சூத்திரங்களும் சொல்லிட்டார், அந்த சூத்திரம். இப்ப என்ன பண்றது? நான் சாந்தா கட்டுன்னு வந்ததுனால அந்த பிரச்சனையை லோபிச்சு போனதுனால உபதாதிகள் இல்லாததுனால சத்தம்ங்கிற ரூபம் நான் சொல்றேன்னா இல்ல முன்னால சொன்னதான சூத்திரங்கள்னால கத்தானின்னு ரூபம் சொல்றேனா இப்படின்னு சந்தேகம் வந்தா அவருமே சொல்ற. அப்ப இந்த சாந்தா கட்டுங்கிற சூத்திரம் சத்தம் இந்த சத்தம் எதுக்கு என்ன பண்ண போடுற? இப்ப அந்த அதை லோபிச்சு போறது பிரசவத்தை மேல இருக்கிற நீங்கிறது லோபிச்சு போகுது. அதை லோகம் பண்ணுவேன்னா அது என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த லோகம் பண்ணணுங்கன்னா இந்த உபதாதித்த பாகம் பண்ணும். ஆனா அந்த உபதா எப்படி எதனால வந்திருக்க? இந்த நீங்கிற பிரசவிச்சனால. அதனால நம்ம பிறகு வந்திருக்கு நம்ம பக்கத்து கலதாங்கிற ஒரு சூத்திரத்தினால வந்த காரணம் அது நீங்க வச்சுதான் வந்திருக்கு. இப்ப அந்த தான் எதனால வந்ததோ அதையே தான் சொல்றதுக்காக உபயோகப்படணும். அதனால இந்த சூத்திரம் வராது. இந்த பின்னால இருக்கிற சூத்திரங்கள் அப்ளை ஆகாது அப்படின்னு சமீபாத லட்சணம். தான் எதை ஆசிரியத்து வந்ததான விதி இருக்கோ அது தத்விகாதத்தியம், அதை கொள்வதற்கு இது ஒரு சேதுவாக இருக்காது அப்படின்னு தீர்மானம் பண்ண. அதே மாதிரி அது அப்படி இருக்கட்டும். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரியுங்கிற அபிப்பிராயத்துல அவ யூஸ் பண்ணிருக்கேன். நியாயம் சாதாரணமா சம்ஸ்கிருத வாழ்க்கைவாளர்கள்லாம் இது தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா சாமானிய சாஸ்திரம் சாமானிய சாஸ்திரத்தில் நிச்சயமா இது ஞானம் இருக்குங்கிற அபிப்பிராயத்துல அந்த நியாயத்தை இவர் அப்ளை பண்ணிருக்கார். இதெல்லாம் சுருங்கி சொல்லியிருக்காரு. இன்னொரு சாஸ்திரம் வாசிக்கிறவா சாஸ்திராந்தரத்துல வாக்கியார்த்தம் சொல்லும் பொழுது சாஸ்திராந்தரத்துல விஷயம் வந்தா அதையும் தெரிஞ்சிருந்தா அதையும் சொல்லணும். என் சாஸ்திரம் என்ன தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி இந்த கிரந்தம் வாசிக்கிற காலத்துல சாஸ்திராந்தரத்துல விஷயம் நமக்கு தெரியுங்கிற அபிப்பிராயத்துல தெரிஞ்சார். அதுக்கு பதில் சொல்றாரு. மகாபாஷ்யோக்த நியாய உதாரணம்னு நான் இஷ்டம் விஷய வைஷம்யா விஷயம் வேறாயிருக்கு. ததாகி ததானி சஹஸ்ராணி வித்யத்ர சர்வகாமஸ்தான சம்யக விசன்னிவாதேன விதிதோனு சாந்தாகத இது சத்சம்யாத்வாரா
தத்யோகுஷ இது ஸ்வரூப சர்வநாமஸ்தானஸ்ய பஞ்ச இத்தியாதவ லுகஹ நிமித்தம் ந பவதி. துர்நிமித்தம் ந பவதி. லுகஹ நிமித்தம் ந பவதி. தன்சன்னிபாதேன நைவ விதிகத்வாத் தத்தத்பாவன்யமேனைவ விதிகத்வாத் இத்யர்த்தः. அலுப்தஸ்யைவ சர்வநாமஸ்தானஸ்ய லுங் நிமித்தத்வாத் நலுமதாங்கஸ்ய இது லுமதா லுப்தே அங்ககார்ய விசேஷா ததா ச அப்ளுத பிரத்யயத்வேன யத்ர அலுப்த பிரத்யயத்வேன யத்ர நிமித்ததா தத்ர சன்னிபாத லட்சணம் न्यायावतारः यत्र तु प्रत्ययलोके प्रत्ययलक्षणं इति न्यायेन लुप्तेऽपि प्रत्ययकार्यं भवति. तत्र अलुप्तत्वविशेषणनैरपेक्षेण प्रत्ययत्वमात्रेणैव निमित्तत्वात् न सन्निपातलक्षणं न्यायावतारः. प्रत्ययसद्भावस्य तत्र अनुपजीव्यत्वात्. एवं स्थिते यदि अनिष्टाभूतत्वेन प्रत्यक्षादेव निमित्तता स्यात् तदा प्रत्ययस्य अलुप्तत्वेन निमित्ततायामेव प्रवेदेश न्यायावतारः அப்படின்னு இது வரைக்கும் சொல்லணும்னு ஒரு கிளாஸ் ஆகும். இப்ப நான் சாதாரணமா சொன்ன அதை நல்லா புரியும்படி பண்ணாதான் இதை ரசிக்க முடியும். ஏதோ என்னமோ இந்த பாகம் அடுத்த வாரம்.